Hi guys, welcome to Muprai Training Academy. So இன்னைக்கு ட்ரிகர் டெஸ்ட்ல உங்களுக்கு ரெண்டாவது டெஸ்ட்ங்க, ஆறாவது சமூக அறிவியலும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உளவியல்ல எண் வரிசைக்கான கேள்விகளும் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாமே புதிய கேள்விகள். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல வந்து நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க, சார் எங்களால இன்னும் ஜாயின் பண்ண முடியல, நிறைய இன்கொயரிஸ் வருது, சார் இதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் கொடுங்க நாங்க ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டேட் 18th சொல்லி முடிச்சிட்டீங்களேன்ட்டு நான் ஃபர்ஸ்ட் ட்ரிகர் டெஸ்ட் அன்னைக்கு கூட ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் அதுக்கப்புறமா என்கொயரி கால்ஸ்ல கேட்டுட்டே இருக்கீங்க நாங்க ஜாயின் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. அதனால இந்த மாதம் இறுதி ஏப்ரல் 30ஆம் தேதி வரை இந்த ட்ரிகர் டெஸ்ட் பேட்ச்க்கான ஜாயினிங் லிங்க் நாங்க ஓபன் பண்ணி வைக்கிறோங்க. சோ ஜாயின் பண்றவங்க தாராளமா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ப்ரீவியஸ் क्वेश्चन பேப்பர்லாம் அதிலே இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்ச்ல எப்படி ஜாயின் பண்றத நிறைய பேர் கேக்குறீங்க. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் ட்ரிகர் டெஸ்ட் பேட்ச்ல எப்படிலாம் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோக்கான லிங்க், ட்ரிகர் டெஸ்ட் பேட்ச்க்கான ஷெட்யூல், ட்ரிகர் டெஸ்ட் பேட்ச்க்கான ஜாயினிங் லிங்க் எல்லாமே நான் வைக்கிற ஆப்போட லிங்க். சோ அதை பாருங்க, அதை பார்த்துட்டு எப்படி ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறாவது சமூக அறிவியல் இருந்து தான் கேள்விகளை கேட்டிருக்கோம். சோ ஆறாவது சமூக அறிவியல் பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய சமூக அறிவியல் இருக்கக்கூடிய 4 பகுதிகளும், அதாவது வரலாறு, பொருளாதாரம், புவியியல் மற்றும் குடிமியல் எல்லாத்துல இருந்துமே ஓவராலா உங்களுக்கு வந்து எல்லா டைப்புமே கொஸ்டின்ஸ் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். சோ நீங்க எல்லாமே இருக்கு, அதாவது வந்து சொல்லுவாங்கல்ல விஜய் படத்துல ஒரு இருக்கு அப்படின்ற மாதிரி சரியான இணை வேணுமா இருக்கு, கூற்று வேணுமா இருக்கு, பொறுத்துக வேணுமா இருக்கு, எம்சிக்யூ டைப் கொஸ்டின் வேணுமா இருக்கு, தவறான இணை வேணுமா இருக்கு. சோ எல்லாமே உங்களுக்கு கொஸ்டின்ஸாவே கொடுத்துருக்கோம். சோ இதுல நீ டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது ஒரு 6th சோஷியல் சயின்ஸ் வந்து ஃபுல்லா கவர் பண்ண உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். நீ நல்லா படிச்சுட்டு இருந்தேன்னா சோ இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு நான் ஷோ பண்றதுக்கு தான் இன்னைக்கு நான் வந்தேனே. சோ அது மட்டும் இல்லாம சில பேர் வந்து சார் இன்னும் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கேட்டீங்கன்னா, நேற்று எலெக்ஷன் சோ வெப்சைட் டீமுக்கு நான் கொஸ்டின் பேப்பர் அனுப்பிட்டோம், பட் அவங்க இன்னும் அப்லோட் பண்ணல அப்படின்னா நான் இன்னைக்கு காலையில ஒரு 11:30 அப்லோட் பண்ணிட்டு சொல்றேன். சப்போஸ் கொஸ்டின் பேப்பர் இப்ப வரையும் வரலன்னா ஒரு 11:30 உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் அப்லோட் ஆயிடும். சோ அதை பத்தி வரி பண்ணிக்காதீங்க. சோ பாத்துக்கோங்க. சோ இது இன்னைக்கான டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர். சோ 70 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு 6th சோஷியல் சயின்ஸ்ல இருந்து இருக்கும். சோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா எண் வரிசை கேள்விகளும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யோசிக்கக்கூடிய வகையிலும் பார்ப்பதற்கு கேள்வி பெரிதா இருக்கிற மாதிரி இருந்தாலுமே உங்களுக்கு நாட் ஒன்லி ஃபார் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐபிசி மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி கொடுக்கல. எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் போனாலும் இதுல இருக்கக்கூடிய நம்பர் சீரிஸ் கொஸ்டினான 30 கொஸ்டினை பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் எப்படி நம்ம அட்டென்ட் பண்ணலாம் ஒரு நம்பர் சீரிஸ் கொஸ்டின் சொல்லிட்டு. சோ ட்ரிகர் டெஸ்ட் 3ல நான் என்ன கொடுத்துருக்கேன்றதை ஆல்ரெடி சொல்லிட்டேன். எழுத்து வரிசைன்னு சொல்லிட்டு லெட்டர் சீரிஸ் இருக்கும். ஆனா அது ரொம்ப சிம்பிள் டாபிக். அதனாலதான் நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி இந்த வருஷ தேர்வுகள்ல 2025 தேர்வுகள்ல இன்க்ளூட் பண்ண கூற்று மற்றும் முடிவுகள் அப்படின்ற ஒரு புதிய டாபிக் வந்து நாங்க சேர்த்திருக்கோம். சோ அது உங்களுக்கு டெஸ்ட் நம்பர் 3ல வரும். சரிங்களா? சோ தமிழ் படிச்சுட்டு அதுக்குமே ரெடியா இருங்க. எல்லாருக்குமே நல்லா ஆல் த வெரி பெஸ்ட். இந்த கொஸ்டின் பேப்பர் கீழே ஆன்சர் கீ இருக்கு. சோ முடிச்சதுக்கு அப்புறமா ஆன்சர் கீ செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ இதுதான் இன்னைக்கு ட்ரிகர் டெஸ்ட்டுக்கான செகண்ட் கொஸ்டின் பேப்பர். சோ மறக்காம டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு எழுத ஆரம்பிங்க. பிரிண்ட் போட்டு சோ OMR கார்டு பிடிஎஃப்லாம் இருக்கும், அந்த OMR பிடிஎஃப் எல்லாம் எடுத்து பிரிண்ட் போட்டு எழுத ஆரம்பிச்சிருங்க. சோ இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிக்கும் முப்படை பயிற்சி மையத்தோட. நன்றி.